ஆசீர்வாதம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கேட்கிறதா? நல்ல கேக்குது. ஆசீர்வாதம். இந்த தலைப்பை நான் இப்போ முதல்ல கொஞ்சம் இந்த என்கவுண்டர் விஷயமாக சின்ன விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். திமுக அரசு 13 மாதங்கள்ல 12 பேரை படுகொலை செய்திருக்கிறது. அரச படுகொலை, என்கவுண்டர். இதை எப்படி நீங்க எடுத்துக்கொள்கிறீங்க? இது அரச படுகொலையை நாங்கள் எப்படி யூகிப்பது? வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு இந்த மோதல் சாவு, போலி மோதல் சாவு, என்கவுண்டர் என்பதை மனித உரிமை தளத்திலிருந்து, மக்கள் கண்காணிப்பு தளத்திலிருந்து நான் சொல்வது, இது ஒரு வகையான போலி மோதல் சாவு, திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு போலி மோதல் சாவு. நான் உறுதியாக சொல்வது என்றால், களத்தில் நின்று நான் பேசுறவன். இந்த டிபேட்ல இருக்கிற யாருமே களத்துக்கு போனதில்லை. இந்த கடந்த இந்த மாதத்தில், இந்த 2 மாதத்தில் நடந்த மோதல் சாவு சம்பந்தமாக களத்திற்கு சென்று சந்தித்தவன் நான். களத்தில் பாதிக்கப்பட்டவரோடு நிற்கக்கூடிய நபர் நான். எல்லா மோதல் சாவுகளுமே போலி மோதல் சாவுகள். இங்க எதுவுமே போலீஸுக்கும் ரவுடிகளுக்கும் எந்த சம்பவத்திலையும் மோதல் நடந்ததல்ல. குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்வேன். 10/10/2021 ஸ்ரீபெரும்புதூரில் ஏரியில் வைத்து முர்தார்ஷா என்கிற ஒரு வட இந்திய நபரை சுட்டுக் கொள்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது என்றால், அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க்கில் பணியாளர்களை 2 பேரை வெட்டிட்டு பணத்தை கைப்பற்றிட்டு போனதாக அவரை வந்து சுட்டுக் கொள்றாங்க. ஆனா 2வது விசாரிச்சா பணத்தை கைப்பற்றிட்டு போன நபர் வேற. அதே மாதிரி இப்ப கடைசியா நடந்துக்கக்கூடிய சீலிங் ராஜாவினுடைய போலி மோதல் சாவு, திருவேங்கடத்தினுடைய வீட்டிற்கு சென்றவன், அவருடைய அப்பாவை நேரடியாக சந்தித்து சென்றவன். அத்தனை கோடி, இத்தனை கோடி கைமாறி இருக்கு, இத்தனை லட்சம் கைமாறி இருக்கு, இத்தனை பணங்கள் இவர்களுடைய கணக்குல இருக்கு, இப்படி வந்து போலீஸ் ஒரு தரப்புல சொன்னா கூட, திருவேங்கட வீட்டிற்கு சென்று நான் பார்க்க பொழுது கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவருடைய தகப்பனாரை பார்த்தேன். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இங்கு சொல்லப்படக்கூடிய தகவல்கள் வேற. திருவேங்கடத்தை கூப்பிட்டு, அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கும் போது கொலை செய்யப்படுகிறார். திருவேங்கடம் சரண்டர் ஆகிறாரு, ஆம்ஸ்டாங் வழக்குல சரண்டர் ஆகிறாரு. உண்மையான போலீஸ் நேர்மையா விசாரணை செய்யணும். திருவேங்கடம் என்ன சொன்னாருங்கிற விஷயத்த வெளியில இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. சீலிங் ராஜாவை முதல் நாள் கைது செய்யறாங்க. ஆம்ஸ்டாங் வழக்குல சீலிங் ராஜா என்ன சொன்னாருங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வரல. அப்போ இந்த போலி மோதல் சாவுங்கிறது இவர்கள் சொன்ன விஷயத்தை மறைப்பதற்காக செய்யப்பட்டதாகத்தான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அதுதான் நிதர்சன உண்மை. இதற்கு முன்பாக நடந்த என்கவுண்டருக்கும் கடந்த 2 மாதமாக நடக்கக்கூடிய என்கவுண்டருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த என்கவுண்டர்ங்கிறது போலீஸ் திட்டமிட்டு செய்த என்கவுண்டர். இப்ப நடக்கக்கூடிய இந்த என்கவுண்டர், இந்த போலி மோதல்ங்கிறது, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது. இது ஆம்ஸ்டாங்கினுடைய வழக்கினுடைய உண்மை வெளியில வரக்கூடாது என்பதற்காக செய்யப்படக்கூடிய இந்த போலி என்கவுண்டர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சியில் 16 என்கவுண்டர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தை நோக்கி தமிழகத்தை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்த அன்னைக்கு ஒரு ஃபார்மர் டிஜிபி, பேரை சொல்லி நான் கடமைப்பட்டுள்ளேன், வெளிப்படையா சொல்கிறேன், டிஜிபி ரவி சொல்கிறார், 2016 எங்களுடைய கிட் லிஸ்டில் இருந்தார் என்று. தெரியாமல் கேட்கிறேன். இதேதான் ரவுடிகளும் சொல்றாங்க. 2015 அவனை நான் போடன்னு நினைச்சேன், தப்புஸ்தான். ஒரு டிஜிபியாக இருந்தவர் இன்னைக்கு அரசனுடைய பணத்தை, ஓய்வு பணத்தை, எங்களுடைய வரி பணத்தை வாங்கக்கூடிய ஒரு டிஜிபியா இருந்தவர் எங்களுடைய கிட் லிஸ்ட்ல இருந்தாருன்னு வெளிப்படையா சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. ஒரு சட்டவிரோதமாக பேசக்கூடிய ஒரு நபர் என்ன வார்த்தையை பயன்படுத்துவாரோ, நான் போட நினைச்சேன், என்னுடைய லிஸ்ட்ல அவன் இருந்தான், அதே டோனை ஒரு டிஜிபி பயன்படுத்துறாருன்னா வளரும் சமூகம் எப்படி பார்க்கும்? இந்த கல்வி, அவர் சொல்லி கொடுத்த இந்த பாடம் இந்த இளைஞர்களுக்கு எப்படி போய் சேரும்? சினிமா படத்துல ரவுடிகளை சுடுவது போல் இருக்கக்கூடிய மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கமிஷன் வந்திருக்கிறார். அவரு கீழே இருக்கக்கூடிய டிசி, ஏசி யார் சொல்வதை அவர் கேட்பதில்லை. வந்தவுடனே என்ன சொன்னாரு? ரவுடிகளுடைய பாசையில தான் பேசும். அப்படி என்ன பாசை? சட்டத்துல ஏதாவது இருக்கா ரவுடிகளுக்குன்னு ஒரு பாசை? ரவுடிகள் போலீஸ்க்கு ஏதாவது சட்டம் இருக்குதா? என்கவுண்டர் பண்ணுவதற்கு ஏதாவது சிறப்பு சட்டங்கள் இருக்குதா? அப்போ ஒரு கமிஷனர் ரவுடிகளுக்கான பாஷையில் பேசுவர்னா பொறுப்புல எடுக்கும் பொழுதே சட்டவிரோதமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை, இதை இங்கு கேட்பதற்கு நாதியற்ற ஒரு நிலை இருக்கிறது. நன்றி.
ரொம்ப தெளிவாக உணர்ச்சிபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்த விவகாரங்களை சொல்கின்றீர்கள். திரு ஆசீர்வாதம் உடைய கருத்தை எடுக்கின்ற போது இந்த போன்ற படுகொலைக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகின்றது. அப்படித்தான் ஆசீர்வாதத்தினுடைய கருத்து அப்படித்தான். ஒரு மூத்த அரசியல் தலைவராக பகுஜனுடைய தலைமையாக பொறுப்பில் இருந்தக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை அது ஒரு பட்டப்பகல் படுகொலை தான். இரவு 7 மணிக்கு மிக முக்கியமான இடத்திலே நடந்திருக்கின்றது. ஆனாலும் என்கவுண்டரை குறித்து இது ஒரு அரச படுகொலையாகத்தான் நீங்கள் சொல்கின்றீர்கள். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை நாம் தொடர்ந்து பேசுவோம். ஆசீர்வாதம் சார், இப்போ காவல்துறை, உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பேசியிருக்கோம். நீங்க இப்போ இந்த விவகாரங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சொல்லுங்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவுபடுத்த வரணும். இந்த மாதிரி போலீசாருடைய ஒரு பொதுப்புத்தியில எங்களை மாதிரி மனித உரிமை செயற்பாட்டாளர் குற்றச்சாட்டுனா ரவுடிகளை ஆதரிப்பவர்கள், என்கவுண்டரை ஆதரிப்பவர்கள் ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல இருக்கு. சரி, நாங்கள் எல்லா போலீஸையும் அப்படி பார்ப்பதில்லை. நாங்க எங்களுடைய பார்வை என்னன்னா, நேர்மையான போலீசார் காவல்துறையில் இன்றும் உள்ளார்கள், நேற்றும் இருந்தார்கள், இனியும் இருப்பார்கள். ஒரே ஒரு விஷயம் பெருந்தன்மையா நான் சொல்வேன். தன் வாழ்நாள் முழுக்காக நேர்மையாக இருந்து ஈஸ்வரமூர்த்தி அங்க பணி செய்து ஓய்வு பெற்றவர் இருக்கிறார். கண்ணப்பன் அப்படின்னா பலருடைய பேரை என்னால சொல்ல முடியும். அவர்களால் தான் காவல் நிலையம் பாதுகாப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல் நிலையம் எளிமையாக மக்களால் போய் சென்று வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காவல் நிலையம் எதுவுமே இல்லை. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எந்த படித்தவரும் பயம் இல்லாம போயிட்டு வர மாதிரி எளிமையா தோழமையோடு இருக்கக்கூடிய காவல் நிலையமா நம்முடைய காவல் நிலையங்கள் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருவேங்கடம் என்கவுண்டரை திட்டமிடும் போது அதை மறுத்தவர் தான் ஒரு ஐஜி. அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. அதனால அவர் இடமாற்றப்பட்டு 2 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா இப்ப அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. ஐஜி பொறுப்புல இருந்தா கூட அவங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இப்படி நல்ல காவல்துறைகள் இருக்கிறார்கள், அது இந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடி சார் சொன்ன மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை அப்படியெல்லாம் இங்க கிடையாது. 176(1A) ஒரு காவல் சித்திரவதை இல்ல காவல் மரணம் என்கவுண்டர் நடக்கும் பொழுது நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த மேஜிஸ்ட்ரேட்டை சந்திக்கிறதே பெரும்பாடா இருக்குது. விழுப்புரத்துல அற்புதராஜ் அப்படிங்கிற ஒருத்தருடைய சிறையில இறந்த வழக்கு, ராஜாங்கிற ஒரு கஸ்டோடி டெத் வழக்குல மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கவே இல்லை. அவங்க மேல நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம், எங்க பிரச்சனையை கேளுங்க. என்ன புகார் கொடுத்திருக்கோம்னா, சந்தோஷ் எதிர் மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் 2 மருத்துவர்கள் விசாரணை செய்ய, 2 மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யணும், வீடியோ ஃபுட்டேஜ் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தரம் மறுக்கிறார்கள். ஒவ்வொரு வழக்குலையும் போராடிட்டு இருக்கிறோம். எங்களை என்கவுண்டர் நடந்த உடனே போலீஸ் என்ன செய்யுதுன்னா, இந்த பீப்புள்ஸ் வாட்ச்ல இருந்து யாராவது இங்க வர்றாங்களா மானிட்டர் பண்றதுன்னு உளவுத்துறை உட்கார்ந்து இருக்கிறாங்க. காவல் சித்திரவதைக்கு எதிராக இல்ல மனித உரிமை ஆட்கள் யாராவது பிரச்சனை பண்றாங்களான்னு எங்களை தடுக்கக்கூடிய வேலை செய்யறாங்க. நீதிமன்றமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்ல. என்கவுண்டருக்கு பின்னாடி காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அதான் ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடியும் உயிரை கொடுத்து போராடுறோம் எங்களால நிரூபிக்கிறதுக்கு. ஏன்னா இறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள். ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரும் போராட்டத்துக்கு பின்னாடிதான் ஒவ்வொரு என்கவுண்டரையும் நாங்க வெளியில கொண்டு வரோம். எல்லா என்கவுண்டர்லயும் எங்களால தலையிட முடியல. ஏன்னா நாங்க ஒரு சிவில் சமூகம். இங்க இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையம் தலையிட மறுக்குது. அவர் சொல்றாரு மனித உரிமை ஆணையம் 18,000 வழக்குகள் நம்பர் ஆகாமல் மனித உரிமை ஆணையத்துல இருக்குது. 1-2 கிடையாது. நம்முடைய மாநில மனித உரிமை ஆணையத்துல எண்ணிக்கை குறைவா சொல்ற 18,000 வழக்குகள் புகாரை நம்பர் பதிவு செய்யாம இருக்கிறாங்க மாநில மனித உரிமை ஆணையத்துல. எங்க போய் நீதியை கேட்பீங்க? மாநில மனித உரிமை ஆணையத்துல நீங்க புகார் கொடுக்க போனா கூட அந்த புகாரை எழுதி தர ஆள் கிடையாது. புகாரை எழுதி தர ஆணையத்துல ஆள் இல்லை. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. இந்த நிலை மாறணும். ஒரே ஒரு சமீபமா காஞ்சிபுரத்துல மதிமுக கட்சியின் மாவட்ட செயலாளரா இருந்தவர் முன்னாடி வளையாபதி என்கிறவர் கொடூரமான சித்திரவதை. அவர் ஒரு கொலை வழக்குல கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒரு காவல் ஆய்வாளர்களுடைய கொலை வழக்குல கைது செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு வாங்கி கொடுக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. சாத்தான்குளத்துல என்ன சம்பவம் நடந்ததோ அதே மாதிரி கொடூரமான சித்திரவதை. ஒரு 30 ஆண்டு பொது வாழ்க்கையில இருந்தவருக்கு இவருக்கே இந்த நிலைனா சாதாரண தலித்தருடைய நிலையை, இஸ்லாமியருடைய நிலையை நினைத்து பார்க்கும்போது அச்சமா இருக்கு, பயமா இருக்கு. ஏதாவது ஸ்பெஷலா சட்டம் இருக்குதானே? கிடையாது. எங்களுக்கு திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது. எங்களுக்கு சட்டம் ஆளுதா,
இந்த சட்டத்தை யார் ஆளுகிறார்கள், சரியா ஆளணும். சக மனிதனை கொல்வதற்கு இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை இல்லைன்னு நம்பக்கூடிய நபர்கள் நாங்க. சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க, ஒண்ணும் இல்லை. ஆசீர்வாதம். ஒரே ஒரு செய்தி, ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் நினைச்சாருன்னா சுப்ரீம் கோர்ட் வக்கீல் வந்தா கூட அந்த வழக்கை உடைக்க முடியாது. அவர் எழுதக்கூடிய சார்ஜ் ஷீட் அவ்வளவு பலம் வாய்ந்தது, அவ்வளவு நிபுணத்துவம் வாய்ந்தது. ஏன் இதை செய்ய மறுக்கிறாங்க? சிஸ்டத்துக்குள்ள நிறைய ஊழல், அட்ஜஸ்ட்மெண்ட், பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ். இதனாலதான் சிஸ்டமே க்ளோஸ் ஆகி அப்பாவிகளை சுடுவது, ரவுடிகளை உருவாக்கி அவன் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அவனை சுடுவது போன்ற போக்குங்கிறது நம்முடைய சமூகத்துக்கு ஆபத்தானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்தானது. அஸ்தான், ரெண்டாவது இன்னும் இறுதி கருத்து உங்கள்கிட்ட ஒரு முறை வர்றேன். ஆசீர்வாதம் சார், இப்போ இந்த ரவுடிகளுடைய பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், உயர்காவல்துறை அதிகாரிகளோடும் அடிமட்டத்தில் இருப்பவர்களும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறார்கள். போதை இதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஜாஃபர் சாதிக் விஷயத்தை கூட நம்முடைய தோழர் ராமமூர்த்தி அவர்களும் சொன்னார், வழக்கறிஞர். பல கட்சிகளில் இருக்கிறார்கள், இந்த கட்சி அந்த கட்சி என்று அல்ல. நான் உங்களிடத்திலே கேட்பது, நீங்கள் அவர்களுக்காக அல்ல, நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்கள் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கினாக ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. அதை தாண்டி இது போன்ற விவகாரங்களில் கூட்டுச்சதி எங்கே நடக்கிறது என்றால் சிறைக்குள் தான் நடப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் இணைத்து உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க. தமிழ்நாட்டின் இன்றைக்கு ஆபத்தான போக்கு, 13 மாதங்களில் 12 என்கவுண்டர்கள். இதை முடிவுக்கு கொண்டு வர என்ன செய்யலாம்? 2018 சென்னையில விக்னேஷ் என்கிற பையன் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதை ஒட்டி ராஜசேகர் என்கிற ஒரு இளைஞன் கொரட்டூர் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அப்ப சட்டமன்றத்துல அவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எங்களுடைய அறிக்கையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். தவறான தகவலை காவல்துறை எங்களுக்கு சொல்லிவிட்டது, இனிமேல் தமிழ்நாட்டில் காவல் நிலைய சித்திரவதைகளோ மரணங்களோ எதுவுமே நடைபெறாது என்ற உத்தரவாதத்தை 2018 சொன்னார். அதன் பின்பு டிஜிபி அன்னைக்கு இருந்த சைலேந்திர பாபு 41 கட்டளைகள், ஒரு கைது செய்யப்படும் போது எதெல்லாம் பின்பற்றணும், ஒரு 41 கட்டளைகள் அவர் அறிவிச்சார். இதெல்லாம் காவல்துறை பின்பற்றணும்னு முதல்வர் சொன்ன விஷயத்தையும் சரி, டிஜிபி சொன்ன விஷயத்தையும் சரி தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. அதுக்கப்புறம் சமீப காலமா நிறைய பேர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க. நீங்க எல்லாருமே பத்திரிகையில செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம்? இங்க போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் சட்டத்தை பாதுகாக்க முடியும், குற்றத்தை குறைக்க முடியுங்கிற ஒரு பொது புத்தி இருக்குது. சரி, நீங்க சொல்வதையே ஏற்றுக்கொள்வோம். இப்ப ஒரு 200க்கு மேற்பட்டவர் வலிக்கு விழுந்தாங்க, கைய காலை அடிச்சு நொறுக்கி போலீஸ் கேட்டா பாத்ரூம்ல வலிக்கிட்டாரு, ஓடும்போது கீழே விழுந்தாருன்னு ஒரு பொய்யான கதையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. குற்றம் குறைந்ததா? இப்ப காவல்துறையினுடைய வன்முறை அடுத்த கட்டத்துக்கு மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குது? இப்ப வலி கொடுக்கறதெல்லாம் இல்ல, புடிச்சதுக்கு அப்புறம் சுடுறது. 22ஆம் தேதி கோவையில ஒருத்தர சுடுறாங்க. நான் சமீபமா இருக்கக்கூடிய செய்தியை, 22ஆம் தேதி கோவையில ஒருத்தர சுடுறாங்க. 23ஆம் தேதி சென்னையில காலையில என்கவுண்டர், மதியம் திருச்சியில ஒருத்தர சுடுறாங்க. சுட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் சுடுறது, அதுக்கப்புறம் ஓடும்போது சுட்டம்னு வலிக்கு விட்ட கதை மாறி இப்ப சுட்டு பிடிக்கிற கதை மாறி என்கவுண்டர் நடக்கவே. குற்றங்கள் குறைந்ததா? தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்ததா? அப்படி குற்றங்கள் குறைந்ததற்கான ஏதாவது அறிகுறி இருக்கா? குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. வன்முறையால் எப்போதும் வன்முறையை தீர்க்க முடியாது. இது போன்ற காவல்துறை செய்யறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, புலன் விசாரணையில் காவல்துறையுடைய நிபுணத்துவம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அவங்களுடைய அறிவியல் ரீதியான விசாரணை குறைஞ்சுக்கிட்டே போகுது. நாங்கெல்லாம் அக்கறை எடுக்கிறோம். காவல்துறை சும்மா காட்லாண்டு நம்ம சொல்றதுல ஒண்ணு வாயில பெருமை கிடையாது. நிபுணத்துவத்தோடு காவல்துறை விசாரணை செய்யணும், அறிவியல் ரீதியான விசாரணை செய்யணும். அதெல்லாம் முடியாது, நீ பாரு அப்படின்னா வன்முறை செஞ்சுதான் ஒரு உண்மையை கொண்டு வர்றதுக்கு காவல்துறை எதுக்கு? அது யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த வேலையை செய்வாங்க. அப்ப காவல்துறைக்கு மனித உரிமை சார்ந்த கல்வியை தமிழக அரசு தொடர்ந்து கொடுக்கணும். அந்த புரிதல் வேணும், அது வெறும் பாடம் கிடையாது. எனக்கு மனித உரிமையின் மீது வாழ்வியல், சக மனுஷன் எந்த சாதிக்காரன் எந்த மதத்துக்காரன் பாதிக்கப்பட்டாலும் நாங்க ஓடி போய் நிக்கிறோம். ஏன்னா அதனுடைய வாழ்வியல். கண்டிப்பா சாதி மதம் இருக்குது இல்ல, எங்க ரத்தத்தோட ஊறி இருக்குது. அந்த பார்வை காவல்துறைக்கு வரணுங்கிறத எங்களை போன்ற நபருடைய வேண்டுகோள். நாங்க இவ்வளவு உயிரை கொடுத்து ஒவ்வொரு வழக்குக்கு பின்னாடி எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியும். அதனால காவல்துறைக்கு மனித உரிமை சார்ந்த புரிதல் கல்வியை தமிழக அரசு தொடர்ந்து வழங்க வேண்டுகிற வேண்டுகோளை வைக்கும். ஆசீர்வாதம், ரொம்ப உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.